அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் இல்லம் தேடி வரும் ஒரு நல்ல செய்தியால் உங்களுடைய விதியே மாறக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் கிரகங்களுடைய வீட்டிற்கு வரும் நல்ல செய்தியால் நல்ல ஒரு விதி மாறக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3இல் சனி பலமாக, அதுவும் ஆட்சியில் இருப்பதால் உங்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்க இருக்குதுங்க. சுக்கிரன், புதன் இருவரும் கூட உங்களுக்கு சாதகமாக அமைந்து இருக்கிறாங்க. இதனால் அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, செல்வாக்கு ஆகியவை இந்த வாரங்கள்ல உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெள்ள தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பாங்க, போட்டிகள் தொழில் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பாக 3ஆம் இடத்தில் புதன் இருப்பதால கல்வி சம்பந்தமான முயற்சிகள் முன்னேற்றமாக இருக்குங்க. வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்குங்க. ஆனா இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை மட்டும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே அந்த முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிகள் பலிக்க இருக்குது. நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் உடனே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, சூரியன் இணைந்திருப்பதையும், ராசிநாதன் 6இல் மறைந்திருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. அவசரப்பட்டு நீங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. திடீர் முடிவுகளை எடுக்காதீங்க, கொஞ்சம் ஆலோசித்து செயல்படுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. குடும்ப உறவுகளை சுமூகமாக அணுகுங்க. இல்லையில் கணவன் மனைவி உறவுகள்ல ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. உறவினர்களுடைய இல்லத்தில் நல்லொரு இணக்கத்தை பேணுங்க. தேவையில்லாமல் எடுத்தோம் கௌத்தம் என்று பேசாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல முக்கியமாக இந்த 2 வாரங்கள் முழுவதுமே கிரகங்களான சுக்கிரன், சனி மற்றும் புதன் ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அவ்வளவு சாதகம் இல்லை என்றாலும் கூட 2 வாரங்களுக்கு தேவையான வருமானம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஒரு சைடு ஒரு விதத்தில் வரவும், மறுபக்கத்தில் செலவும் சமமாக இருக்குங்க. இந்த 2 வாரங்கள்ல பண நெருக்கடி என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. குரு பகவானுடைய இந்த சஞ்சாரத்தால குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு. நெருங்கிய உறவினர்களிடையே பகையுணர்ச்சியும் வாக்குவாதமும் நீங்கி
நீங்கி மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரங்களில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறார். அதே நேரத்தில் சுக்கிரனும் அனுகூலமாக வலம் வருகிறாருங்க. அலுவலகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரிக்க இருக்குங்க. ஆகிய நண்பர் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பாங்க. அர்த்தாஷ்டகத்தில் சூரியனும் ராகுவும் அமர்ந்திருப்பதால பணிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. சக ஊழியர்களுக்கு சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்பதை தான் கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல ஜீவனஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பது பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதை, அலுவலக கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் என்பதையும் எடுத்து காட்டுதுங்க. இக்காலகட்டங்களில் நீங்கள் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த 2 வாரங்களான ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் சற்று கடினமாக இருக்கக்கூடும் என்பது அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிக்கும் சூரியன் ராகுவினுடைய நிலையும் ரூண சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானத்தில் கேது இருப்பதும் எடுத்து காட்டுதுங்க. நியாயமற்ற போட்டிகள் அதிகமாக இருக்குங்க. அதே போல உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது சற்று கடினம் தாங்க. குருவினுடைய நிலையினால வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குது. கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டாங்க. அதனால் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு சிறந்த ஒரு காலகட்டமாகவே இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி கிரகமான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருப்பது என்பது உறுதிங்க. பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபட இருக்கு. மருத்துவம், ஆராய்ச்சி, வானியல் ஆகிய துறைகளில் உள்ள தனுசு ராசியினருக்கு அரசாங்க ஆதரவும் உதவியும் எளிதில் கிடைக்க இருக்குது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. நவீன விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு ரோண ஸ்தானத்தில் குரு நீடிப்பதால பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி பெறுவது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளும் நீங்க இருக்குதுங்க. அதே போல பெண்மணிகளுக்கு அர்த்தாஷ்டக ராசியில் தோஷம் ஏற்பட்டதல்லாதால உஷ்ண சம்பந்தமான பிணிகள் கவலையை அளிக்குங்க. வயிற்று வலி, மூட்டு வலி, தலைவலி ஆகிய உடல் வருத்தும் குடும்ப பிரச்சனைகளும் கவலை அளிக்குங்க. இது மாதிரியான நேரங்களில் பொறுமை நிதானம் அவசியங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் மகான்களுடைய பிருந்தாவன தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.